யார் சார்? என்ன வேணும்? ஏசி சார் இருக்காருங்களா? இருக்காரு. அவர்கிட்ட ஆம்பளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சார் சார் உங்களை பார்க்க ஆம்பளைன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆம்பளையா? ராஜாவா? உள்ள வர சொல்லு. என்ன தைரியமா ஆம்பளையா போய் பொண்ணு கேட்டீங்களா? ஆம்பளையா போய் கேட்கலாம், ஆனா அனாதையா போய் கேட்க கூடாது இல்லையா சார்? எனக்கு சொந்த பந்தம் எல்லாம் என்னோட தங்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க தான். உங்களை மாதிரி பெரியவங்க யாருமே இல்லை சார். ஒன்ன மாதிரி தான்டா நானும். ராஜா, என் கடந்த காலத்தை நினைக்க வச்சுட்டேடா. ஒரு புள்ள போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் பெத்தவங்க இல்லைன்னா பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு நாம என்ன செய்ய முடியும்? இப்ப சொந்தம்னு பார்த்தா என் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். சரி, அதை விடு. உனக்கா சம்பந்தம் பேச வரேன், கவலைப்படாம போ. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? என்னடா இவ்வளவு படிச்சிருக்க, ஒரு தேங்க்ஸ் சொல்ல தெரியாது? அது மாதிரிலாம் வார்த்தை யூஸ் பண்ணி என்ன அண்ணி நினைக்கிறாத. தேதியை மட்டும் சொன்னா போதும், நான் வந்துடுறேன். போ. ஓகே சார், நான் வரேன் சார். ராஜா, இனிமே நம்ம 2 பேரும் அனாதைங்க இல்ல. உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். தேங்க்யூ சார். இல்ல அண்ணன். வணக்கம். உட்காருங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த ஒயின் ஷாப்பை காலி பண்ணி கொடுத்ததுக்கு. சார், உங்க மாதிரி ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கறனாலதான் எங்க மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்க முடியுது. இப்ப நான் பேச வந்தது அதை பத்தி இல்ல, உங்க பொண்ணுடைய கல்யாணத்தை பத்தி. தம்பி, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவே இப்ப இல்ல. உங்களுக்கு ஐடியா இல்லாம இருக்கலாம், பொண்ணுக்கு இருக்க இல்லையான்னு கேட்க வேணாமா? நல்ல சம்பந்தம் வரும்போது தடை சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. அப்பா, அவர் என்ன சொல்ல வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுப்போம். பரவாயில்லையே, பல பிள்ளைங்க சொந்த முடிவு எடுத்து அப்பம் பேரை கெடுக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையா? மாப்பிள்ளைய பாருங்க. ராஜா, பாப்பா பாப்பா உட்காரு. வணக்கம் சார். உட்காருப்பா. ராஜா உங்க பொண்ணு விரும்புறான். நீங்க உங்க பொண்ணு அவனை கட்டி வச்சா காலம் பூரா வச்சு காப்பாத்துவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், ஆனா இந்த பையன் பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை வரணும்ல. உங்க பொண்ணு ஜனனியும் ராஜாவை காதலிக்கிறா. காதலாவது கத்திரிக்கையாவது அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை தம்பி. இந்த காதல் எல்லாம் வெறுக்கிறவன் நானு. அப்பா, நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்மணி, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. ஐயோ பெரியவரே, நீங்க தான் குடும்ப தலைவர், யாரும் இல்லைன்னு சொல்லல. இளைஞர்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொஞ்சம் விட்டு பாருங்களேன். சமுதாயமும் இன்னைக்கு அதான எதிர்பார்க்குது. அப்பா, நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்ப இந்த பசங்களோட சண்டை போட்டேன். அப்புறம் பழகி பாக்குறப்ப தான் அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சு. அவ்வளவு ஏப்பா, நேற்று கூட ராஜாவும் ஜனனி தனியா பார்த்தப்ப நான் திட்டினேன். ராத்திரி யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதுன்னு தோணுச்சு. உங்க நல்ல முடிவு சொல்லுங்கப்பா. பையனுக்கு சொந்த பந்தம் யாரு? கட்டி கொடுத்தா எங்க போய் வாழ்வாங்க? சொந்த பந்தம் சொல்லிக்க நான் இருக்கேன். கூட பிறக்காத அண்ணன் வச்சுங்களேன், என் வீட்டுல தங்கிட்டு போறான். அப்புறம் என்ன? ஆமா மாமா, ஜனனிக்கும் ராஜாவை கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்களும் அவ மேல உயிரே வச்சிருக்கீங்க. அவ ஆசைப்பட்டு செஞ்சுட்டு போங்களேன். இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. உங்க பக்கம் மெஜாரிட்டி நியாயமும் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு நான் சம்மதிக்கலைன்னா புத்திசாலித்தனமாகாதுங்களே. நல்லதுதான் நடக்கட்டும். கல்யாணத்தை சீக்கிரத்துல முடிச்சிருவோம். கொத்தமல்லி, என்னங்க? நெருங்கி வா. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வயசுல வெக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? கொத்தமல்லி, இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தையா என் கூடவே இருந்துட்டா. நாம நெருங்கி பழக முடியல, இப்ப நெருங்கிட்டோம். கொத்தமல்லி, உன் பூ வாய் திறந்து ஒரு பூ பாட்டு பாடு. எப்பயால நான் பாடணுமா? தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே. சகல யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க அங்க தன்னால அந்த அரைக்கு இருக்கால வாடி வதங்கி போயிட்டு உங்களுக்கு பாட்டு கேக்குது. ஏன் பூ மலரலையா? விதை போடுங்க, முட்டாய் வளரும். சகல விளையாடப்படாது, பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சரி சரி, மதனி என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்க. எத்தனை நாளைக்கு? அதாவது சகல உடனே ரகலையா? என்ன அங்க
என் பொண்டாட்டி புதுனாவை குணப்படுத்துறதுக்காக ஒரு புத்தர் கிடைச்சிருக்காரு. என்னது? உங்களோட சேர்ந்து ஏன் நாக்கும் கெட்டு போச்சு. சித்தர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு கூட மாட இருந்து சாப்பாடு பாடு போக்குவரத்துக்கு மதனிய கொஞ்சம் கூட அதெல்லாம் முடியாது. போயா அனு பாட்டீங்களா? சரி இப்பயே போய் டைவர்ஸ் பண்ணி கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள. என்னங்க நீங்க 1000 தான் இருந்தாலும் எனக்கு தங்கச்சி. நான் போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுறேன். வந்துடுறேங்க. கர்ம கர்ம கொஞ்சம் வயசாகுது. என்ன பாப்பாட்டியும் கூட்டு போற? பாட்டுமா கமான் மதனி. கை கை பாட்டுமா. बड़ी है मस्त मस्त तू चीज बड़ी है मस्त तू चीज बड़ी है मस्त मस्त तू चीज बड़ी है मस्त आशिक है तेरा नाम नाम उस पर जो बन का काम काम आशिक है तेरा नाम नाम उस पर जो बन का काम काम नहीं तेरा नहीं तेरा कोई होश होश तू और बस बस तू चीज बड़ी है मस्त मस्त तू चीज. தேவி பார்த்தாலே என்ன போதோ. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெரிய பாடகன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்ட. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. தேவி நான் சொல்றது கேளு. இன்னும் என்ன கேக்குறது? அதான் இன்னைக்கு பார்த்தேனே. நீ பெரிய பாடகன்னு நினைச்ச. ஆனா நீ ரோட்ல பாடுறவன் எனக்கு தெரியாம போச்சு. ஹிந்தி படத்துல எல்லாம் பாடுறேன்னு என்ன சீட் பண்ணிட்ட. நீ சரியான ஃப்ராடு. ரோட்ல நீ பாடும்போது 5-10 தராங்களே, அத வாங்குறதுக்கு நீ பிச்சை எடுக்கலாம். தேவி நிறுத்து. எந்த விஷயத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. நீ வரம்பு மீறி பேசிட்டு இருக்க. என்ன நீ குறை சொல்லு, அதை நான் ஏத்துக்குவேன். ஆனா என் தொழில குறை சொன்ன அதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் பாடகன்னு சொல்லியிருக்கேன். ஆனா சினிமா பாடகன்னு சொன்னா நீயா கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக வாழ்க்கையில ஏமாற்றங்கள் அதிகமாகும் தேவி. ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன். நீதான் என்ன ஏமாத்திட்ட. நான் எவ்வளவுதான் கற்பனை பண்ணியிருந்தாலும் நீ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. இன்னும் இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்தி இருக்க. நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன்னா இப்ப கூட உன்னை ஏமாத்தலாம். நடந்தது என் ஃப்ரெண்டு கல்யாணம். அதுல நான் ஜாலியா பாடினேன். ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. சரி நீ கோச்சிக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? திருடுனா, கொள்ள அடிச்சனா, இல்ல ஏதாவது குடும்பத்தை கெடுத்தனா? எனக்கு தெரிஞ்ச கலையை நான் செஞ்சேன் வாழறதுக்காக. என்னைக்காவது ஒரு நாள் நான் சினிமால ஒரு பெரிய பாடகனா வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. நீ ஒரு சினிமா பாடகன், பெரிய ஆளா வருவ. உன்னை கல்யாணம் பண்ணிட்டா ஆடம்பரமா வாழலாம் அப்படின்னு எவ்வளவு கற்பனை பண்ணி வச்சிருந்த. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியே. அப்ப ஏமாந்தது நான் தான். நீ என்ன காதலிக்கல, என் தொழிலை தான் காதலிச்சிருக்கிற. இல்ல காதலுங்கிற புனிதமான வார்த்தைய அசிங்கப்படுத்திட்டியடி. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை விரும்பினத்துக்கு நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். I hate you. I hate you. Get out and get lost. சகல சொன்ன நம்ப மாட்டீங்க. அப்ப சொல்லாத. இல்ல சகல சத்தியமா நம்பவே மாட்டீங்க. நம்ப மாட்டேன்னு அப்புறம் ஏன் சொல்றேன்? என்னங்க ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வேற பேச்சுக்கா? இவர்தான் வைத்தியர், நீங்களே கேட்டு பாருங்க. யோ சொல்லியா? நான் தான் வைத்தியர். அடாடாடா விஷயத்தை சொல்லியா? ஐயா உங்களுடைய குழந்தையா இவருடைய மனைவி கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வாரம் ஆகும் போல் இருக்க. ஏயா பியு சின்னப்பா படம் பார்த்துட்டு அப்படியே வர்றியா? மூலமதல் இருக்கு, முக்கி முக்கி சொல்லிட்டு இருக்கா. பட்டு மட்டும் சொல்லியா? உண்மையா? உண்மையா? அப்ப சரி. யோ அது நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் துணியை உறிஞ்சு போட்டு ஆடும். அப்படி ஏதாவது பண்ணுச்சு பாத்துக்கோ. வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்களேன். புதினா என்ன மாமா? உன் புருஷன் நாளைக்கு ஆக்சிடென்ட்ல சாக போறான். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என் மாங்கல்யம் நிலைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே ஆகலையே. இப்ப எங்க பாட்டுல பூ மலரும்ல. வைத்தியரையாவா? வாங்க. என்ன உடம்பெல்லாம் நல்லா அடிச்சா? கொஞ்சம் இருமல்.
உங்களை கேக்குறேன். என் தங்கச்சி உடம்பெல்லாம் நல்லா ஆயிடுச்சா? பூரண குணமாயிட்டாங்க. அண்ணே 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 அன்னைக்கு லாட்டரியில 5 லட்சம் ரூபாய் பரிசு வேணும்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரருக்கா? 5 லட்சமா? 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் வேண்டாம் வாக்கா. 5 லட்சம் வேண்டாம் வாக்கா. என்னையா வைத்தியரு, என் குழந்தையாவுக்கு இருந்த வியாதி இப்ப என் பொண்டாட்டிக்கு வந்துருச்சே. ஏன்னா 3 நாளா இவங்க கூடவே இருந்தாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்த வியாதி இவங்களுக்கு தொத்திக்கிச்சு. அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருச்சா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஆனா இருக்கு, எங்க வயசுல வேணா இருக்கு. 40 வயசை தாண்டி ஆச்சுன்னா இல்ல சகல. ஐயோ, போதைப் பொருட்கள், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட சுமங்கலி ஒயின்ஸின் உண்மையான உரிமையாளர் தாஸ் என்பவர். ஆனால் தாஸ் பினாமி பங்காருதான் உண்மையான உரிமையாளர் என்று கூறும் காவல்துறை சரியான சாட்சியங்களால் அதை நிரூபிக்கவில்லை. மேலும் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படும் தாஸையும் இந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவில்லை. எனவே பங்காரு நிரபராதி என்று கருதி இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. அந்த தாசை தேட சொன்ன என்னடாச்சு? அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டா ஐயா, நானே நேர்ல வந்துட்டேன். ஐயா, அந்த ஏசி கண்ணுல மாட்டாம இருக்கிறதுக்கு வேண்டி 10-15 நாளா ஒளிஞ்சு தலைமறைவா இருக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுங்களா ஐயா? ஐயா, மகாராசா மாதிரி இருந்தீங்க, ஜெயில எல்லாம் சௌக்கியமா இருந்ததுங்களா? விசாரிக்கிட்டா இப்ப வண்டியா? ஐயோ, உங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லைங்க. கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லிக்கிறானுங்க தெரியுமாடா? உங்களை விட்டு போட்டாங்க, என்ன பூடி சொல்லி போட்டாங்க. அந்த ஏசி கண்ணுல மாத்திரம் நான் மாட்டணும்னா உங்களுக்கு தானுங்க கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா குடும்பத்தோட ஓய்வு வடநாட்டு பக்கம் பொழைச்சுக்குவேன். 25 லட்சம் ரூபா கொடுத்து உன்னை வடநாட்டுக்கு அமிச்சாலும் அப்பவும் நீ எனக்கு கோச்சல் தான். அதை விட இப்பவே உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு 25,000மோ 50,000மோ செலவு பண்ணி ராஜ மரியாதையோட உன்னை போச்சிட்டா எனக்கு கோச்சல் இல்ல பாரு. ஐயா, இப்படி எல்லாம் நீங்க ஏதாவது லொல்லு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் என்ன காப்பாற்ற சஞ்சீவி மூலிகை கையோட கொண்டாந்துருக்கிறேன். இதுல எல்லா விவரம் வேளாவரியா இருக்குங்க. நம்ம கூட்டத்துல எந்தெந்த பொண்ணை கற்பழிச்சு கொண்டோம், அது மட்டுமே இல்லைங்க, எந்தெந்த கடைகள்ல இந்த போதை மருந்து, இந்த கஞ்சாத்தூள், வெடி மருந்து விற்கிறோம், இது எல்லா விவரம் இருக்குங்க. முக்கியமாங்க இதுல என்ன இருக்கு தெரியுங்களா? இந்த கடைக்கெல்லாம் நீங்க தான் முதலாளி, நான் வெறும் பினாமி தான். அந்த விவரம் இருக்குங்க. ஐயா, அவசரப்படாதீங்க, அது வெறும் செராக்ஸ். ஒரிஜினல் என்ற சீனாயிரங்கிட்ட இருக்கு. 1 மணி நேரத்துக்கு அவனை பார்க்கலன்னா ஒரிஜினல பேசிட்டு கொடுக்க சொல்லிக்கிறேன். எப்படிங்க வாசி, பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க, உங்ககிட்ட வளர்ந்தவன் தானே, எப்படி பக்குவமா வளர்ந்துருக்கும் பாத்தீங்களா? எல்லாம் ஒரிஜினல் தானுங்க, பார்த்த சுத்தமானவனுங்க, காட்டி கொடுக்க மாட்டேன். வர புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் அந்த நேரமடா. பொண்ணு ஓவியம் போல் இருப்பா இருப்பா, குளிரோடையை போல் நடப்பா நடப்பா, கண்ண கண்ணப்பா அவ சிரிப்பா கரவடிப்பா. புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமடா, அந்த மணமகள் தான் அந்த நேரமடா. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சத்யம் பேசுறேன். நான் தான் தாஸ் பேசுறேன். ஏன்பா சத்யா, இந்த 15 நாளை என்ன காப்பாத்தி வச்சிருந்திய, ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. ஐயோ தாசே, இங்கெல்லாம் ஏன் போன் பண்றேன்? நீ சொன்ன மாதிரி அந்த பங்கார போய் மிரட்டின, மிரண்டாம்பா.
அது மட்டுமா செஞ்சாவ? உடனே 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்துட்டான். நீ என்ன பண்றீனா, நீ சொன்ன அதே ராணிப்பேட்டை ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கிறேன். நீ காத்தால நேரமா வந்து உன் பங்கு 5 லட்சத்தை வாங்கி. ஐயோ, முதல்ல போன பையா. ஒரு சிலர் செய்யற தப்புனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடுது. இன்ஸ்பெக்டருக்கும் தாஸுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் பத்தி பேசினாங்க. என்ன சொல்றீங்க சார்? தாஸ் இப்ப ராணிப்பேட்டை பாரடைஸ் லாட்ஜ்ல தங்கியிருக்கான். நான் அவனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சத்தியனை கவனிச்சுக்கிறேன். இது யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே சார். சார், நான் 7 to 5 கான்ஸ்டபிள் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். இத்தனை நாளும் தாச மறைச்சு வச்சிருந்ததே நம்ம இன்ஸ்பெக்டர் சத்தியம் தான். அந்த இடம் தெரிஞ்சிருச்சு. இப்போ தாசு ராணிப்பேட்டையில இருக்கிற பாரடைஸ் லாட்ஜ்ல தான் தங்கி இருக்கான். ஏசி இப்ப அவனை பிடிக்கிறதுக்காகத்தான் ராணிப்பேட்டை போயிருக்காரு. அப்படியா? அவனை நான் பாடுகிறேன்பா. ஜனனி, நான் விதியை நம்புறவன். இந்த மூட்டை பூச்சி இருக்கு பாத்தியா, அது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ சாகுது. அது என்னதான் மனுஷ ரத்தம் குடிச்சாலும் கடைசியில அதோட சாவு மனுஷன் கையால தான் விதி இருக்கு பாத்தியா. அது மாதிரி எங்கேயோ பிறந்த நீயும் எங்கேயோ பிறந்த நானும் ஒன்னா சேரணும்னு விதி இருந்தா அதை யாராலும் மாத்த முடியும் ஜனனி. ஐயோ, நான் செஞ்ச முட்டாள்தனோ மூட்டை பூச்சி மருந்தை விக்கிறவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா. ஏன் இப்படி சொல்ற ஜனனி? பின்ன என்னங்க, மூட்டை பூச்சிக்கும் முதல்ல இருக்கும் என்னங்க சம்பந்தம்? மங்களகரமான இந்த நேரத்துல சாவு ரத்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே. சாரி ஜனனி. மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை சீதா, பால் செம்பேங்க. இன்னைக்கு நமக்கு முதல்ல இல்லைங்க, உங்க தங்கச்சிக்கு தான். பாரு, வயசு பொண்ணு வீட்டுல இருந்ததுனாலதான் நீ நானும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தோம். இப்பதான் ஜனனியை ஃப்ரீ பண்ணி விட்டாச்சே. இனிமேல் நம்மளும் ஒரு புதுமண தம்பதி மாதிரி தான். என்னங்க நீங்க? சூப்பரா இருக்கு. நீ வெக்கப்பட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதே மெயின்டைன் பண்ண. ரொம்ப கிண்டல் பண்றீங்க. பால் செம்பேங்க. சரி, கொண்டு வரேன். ஆஹா, மெல்ல நட மெல்ல நடமே. ஐயோ, ரொம்ப ஓவரா இருக்க.